ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிப்பி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிப்பி வந்து இது ஒரு 2 சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்குது. இந்த சிப்பி வந்து ஒரு 17 இயர்ஸ் பேக்கு வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் அந்த சிப்பியே பார்க்குறேன் சி சமைக்கிறது. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததுனால ஒரே இதில் வச்சு அதை வேக வைக்க முடியல. அதில் நான் 2 பாத்திரத்துலேயே வச்சுருக்கேன். அது பாருங்கள், நல்லா வெந்து நல்லா வெடிச்சிருச்சு. எனக்கு இது வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 5 to 10 மினிட்ஸுக்குள்ளாடி அது வெடிச்சிருச்சுனாலே போதும். வெடிச்சா அப்படியே சில பேர் வந்து பச்சையாகவே வச்சு கட் பண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் இதேமாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உள்ள நல்லா வெந்திருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருக்காது. ஆனால் வந்து வெந்ததுக்கப்புறம் அதை கழுவி வந்து அதில் உள்ளேருந்தெல்லாம் எடுக்கிறது தான் அது ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். சில பேர் வந்து தோரன் அப்படியெல்லாம் வைப்பாங்க. நான் ஃப்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, மிளகாத்தூள் போட்டுட்டு, அப்புறமா கொஞ்சம் பெருஞ்சீரகம், அது வந்து நல்ல வாசனைக்காக போடுறோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சிக்கன் மசாலா வந்து நான் எப்போவுமே ஆச்சி சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த சிக்கனோட டேஸ்ட்டு வர்றதுக்காக அந்த மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் தேவைக்கு உப்பு. ஆல்ரெடி வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ வேணால் நமக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெஷ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நானும் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஒரு வேளை இந்த சீசனில் இப்படி தான் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் முன்னாடி ஒரு 17 இயர்ஸ் பேக் பார்த்த மாதிரி இப்போ இல்லை, கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த ஒரு சால மீன் இருக்குல்ல, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் இந்த சிப்பி வாங்கி சமைச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.